ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா பிளேமன் அப்படின்ற ஒரு இட்டாலியன் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். தமிழ் டப்டில் வந்து இது வந்து இல்லை, பட் இருந்தாலுமே வந்து அந்த கிராஃப்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழில் வந்து ஒரு பெஸ்ட் கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு வந்து நிறைய படங்கள் வந்து சொல்லுவோம். ஈவன் சார்பாட்டவே வந்து ஒரு பெஸ்ட் கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அதாவது இது 1960s 70s உள்ள அந்த மாதிரி காலகட்டங்களில் நடந்த ஒரு கதை அப்படின்றனால வந்து அவ்வளோ அழகாக வந்து கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேஸ்ட் அப் ஆன் த ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது 1960-70 காலகட்டங்களில் வந்து பிளேமென் அப்படின்ற ஒரு மேகசின். இப்போ நம்ம இங்கே நிறைய மேகசின்லாம் பார்க்குறோம்ல, ஆனந்த விகடன், கல்கண்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மேகசின் வந்து வீக்லி ரிலீஸ் ஆகும், இல்லை வாரத்துக்கு 2 நாள் ரிலீஸ் ஆகும். அதுக்கு நிறைய வாசகர் வட்டமே வந்து எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி 1960-70 காலகட்டங்களில் வந்து அதாவது அடல்ட் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முழுக்க வந்து அடல்ட் பசங்களுக்காக வந்து அந்த ஆபாச படங்கள் மட்டுமே ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு மேகசினாக ரெடி பண்ணி அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு பப்ளிகேஷன் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க 1960-70 காலகட்டங்களில். இது உண்மையாலே இந்த மாதிரி ஒரு மேகசின் வந்து அந்த 60-70 காலகட்டங்களில் வந்து இட்டாலியில் வந்து நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு சீரிஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு அடல்ட் ரிலேட்டட் சீரிஸ் தான். இது வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாமா, கிட்ஸோட பார்க்கலாமா? கண்டிப்பாக இதை வந்து ஃபேமிலியோடையும் கிட்ஸோடையும் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் நிறையாவே உள்ள ஒரு சீரிஸ். ஏன்னா அந்த கதைக்களம் நடக்கிறதே வந்து இந்த மாதிரி ஒரு அடல்ட் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி தான். 1960-70 காலகட்டத்தில் வந்து இந்த பிளேமேன் அப்படின்ற ஒரு மேகசின் வந்து இருந்திருக்கு. பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி அப்படின்றனால வந்து 1960-70 காலகட்டங்களில் நடந்த அந்த மேகசின், அந்த ஒரு பப்ளிகேஷன், அதை பற்றி உள்ள பேஸ்டாக வந்து இந்த ஒரு சீரீஸ்லையுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து இட்டாலியில் நடக்கிற ஒரு கதையாக தான் வந்து இருக்குது. ஒரு 1960-70 காலகட்டங்களில் வந்து ஒரு பப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு மேகசின் வந்து நடத்துகிறாங்க. அந்த பிளேமன் அப்படின்ற ஒரு மேகசின் வந்து நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக அதை நடத்துகிறவர் வந்து ரொம்ப நிறைய நஷ்டத்தில் இருக்கார். ஏன்னா அவர் நிறைய பேங்க்லேருந்து ஃபண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. அங்கே உள்ளவங்களுக்கு வந்து சேலரி கூட வந்து பெருசாக வந்து கொடுக்கறதில்ல. ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பேங்க்ரப்ட் நிலைமைக்கு வந்து அந்த ஒரு மேகசின் வந்து வந்திருக்கு. அது மாதிரி அவங்களோட காம்படிஷனான உள்ள மேகசின்லாம் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு மேகசினுக்கு வந்து எந்த ஒரு வழியுமே இல்லை. இன்னொன்று வந்து அது மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூமே வந்திருக்கு. இவங்க வந்து அடல்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வந்து மேகசின் பப்ளிஷ் பண்ணுறதுனால எல்லாமே அதை வந்து வாங்கி படிக்கிறாங்க. அதனால வந்து கிட்ஸ் கையிலேயுமே அந்த இது போகுது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கம்பெனி மேலே, இந்த மேகசின் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு கேஸுமே போட்டு அவரை எப்போதாச்சும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த லீட் கேரக்டர் வந்து உள்ள வராங்க. இதில் வந்து அந்த லீட் கேரக்டர் நடிச்சிருக்கவங்க தான் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்க எப்படி டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த ஒரு சீரிஸ் போகுது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 எபிசோடு வந்து இருக்குது. ஒரு எபிசோடுமே வந்து 40 ஒரு 50 நிமிஷம் இருக்குது. நான் ஒரு 4 எபிசோடில் பாதி வரையும் பார்த்துட்டேன். சரி, அதனால தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணானே. எனக்கு இந்த 4 எபிசோடுமே வந்து ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக தான் போச்சு. ஏன்னா அந்த ஒரு காலகட்டங்கள் நடக்கிறாங்க அப்படின்றனால வந்து அந்த ஒரு செட்டப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆஃபீஸு, அந்த ஒரு மொபைலு, டைப்ரைட்டரு, அந்த போலீஸ் ஸ்டேஷனு, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பெயில் வாங்குறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது, அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுக்கிறது, அப்போ உள்ள அந்த பஸ்ஸு, அந்த காரு, அந்த போலீஸ், இது எல்லாமே வந்து அந்த 1960-70 காலகட்டங்களில் வந்து எந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து எடுத்துறாங்க. அதுவுமே ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேகசின் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அரெஸ்ட் பண்ண போற அளவுக்கு தான் இருக்காங்க அந்த மேகசின் நடத்துறவர். ஏன்னா அவர் மேல வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டுமே இருக்கு. அதனால அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. கரெக்டாக இவங்க வராங்க, இவங்க லேடியை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க தான் இதில் வந்து மெயின் கேரக்டரே பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து அந்த மேகசின் வந்து டேக் ஓவர் பண்றாங்க, அந்த கடன்லாம் எப்படி அடைக்கிறாங்க அப்படின்றது அவங்க தான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை வந்து சீஃப் எடிட்டராக மாற்றி ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இவங்களுக்கே தெரியாது. கரெக்டாக இவங்க ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ராங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து வெளில போயிருக்காரு, எங்களுக்கு எங்கன்னு தெரியல, போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டருமே வந்து தனித்தனியாக சூப்பராக கட்டிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன ஐடியாலாம் கொடுப்பாரு, ஒருத்தர் வந்து அந்த ஹெட்லைன் போடுவார், இன்னொருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுவார். அதே நேரத்தில் வந்து அவர் வந்து கேவா வந்து இருப்பார். இன்னொருத்தவங்க வந்து அங்கே உள்ள சில விஷயத்தில் வந்து அழகாக நோட்டிஃபை பண்ணி இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அங்கேயே உள்ள ஒரு டீமே வந்து ஒரு 6-7 பேர் வந்து சூப்பராக இருக்கும். பட் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப நஷ்டத்தில் போகுது, எங்களுக்குலாம் வந்து 3 மாசமா சேலரியே கொடுக்கலன்னு. கரெக்டாக போலீஸ் வராங்க, அரெஸ்ட் பண்ணுறப்ப சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து இந்த பத்திரிகையோட மேகசினோட சீஃப் எடிட்டர், அதனால தான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கே தெரியாது இவங்க வந்து சீஃப் எடிட்டராக வந்து ப்ரொமோட் ஆனது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுட்டு தான் வந்து கிளம்பியிருக்காரு. அவர் பார்த்தா அங்கே ஒரு அஃபேரில் வந்து அவர் பாடு ஊர் சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ நான் வந்தால் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஏற்கனவே நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, இப்போ நான் வந்தால் என்னால் வெளியில் வர முடியாது,
அதனால நான் ஒரு 4-5 மாதத்துக்கு நான் வெளியில் போயிடுறேன், ஸோ நீ ஃபேமிலி எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க எப்படி டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த அடுத்தடுத்த எபிசோடில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் இது ஒரு 20 மினிட்ஸ் நடக்குது. வராங்க, வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நஷ்டத்தில் இருக்கோம், பேங்க் வந்து நம்மளோட மேகசினை வந்து எடுத்துக்க போகுது, நம்ம என்ன போட்டாலும் வந்து பெருசாக வந்து பப்ளிஷ் ஆக மாட்டேங்குது, இன்னும் வந்து இது வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து கேட்க வராங்க, ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம கொடுத்தாதான் நம்ம இதை பொழைச்சிக்க முடியும், இல்லைனா வந்து உங்கள் வீடு எல்லாமே போயிருன்றாங்க. ஸோ அந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஒரு மேகசின், அந்த ஒரு பப்ளிகேஷன் எடுத்து எப்படி நடத்துகிறாங்க, எப்படி அந்த கடனெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, அங்கே இவங்களுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயம் வந்து நடக்குது, அதெல்லாம் எப்படி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே கொள்ளடிச்சிட்டு இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட நஷ்டத்திலே இருக்குது, அதெல்லாம் எப்படி வந்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த மேகசினை வந்து இன்னும் நல்லா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக எப்படிலாம் ஆளை பிடிச்சி எப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து எப்படிலாம் வந்து பிளான் பண்ணி அதை பெருசாக கொண்டு போனாங்க, எப்படி வந்து அதை பிரபலமாக்குனாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஏகப்பட்ட கம்பெனி வந்து மேகசின் வந்து வருது, பிளே பாய் அப்படின்ற ஒரு மேகசின் வருது, அதெல்லாம் எப்படி அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, எப்படி இவங்க இது எல்லாத்தையும் சமாளித்து அந்த மேகசினை வந்து நல்லா எடுத்து நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எதிரிகளை வந்து எப்படி சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு மேகசினுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் நேம் கழட்டிட்டு வந்து இவங்க நேம் மாட்டிவாங்க அந்த பப்ளிகேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் மொதல் எபிசோட்லேயே வந்து இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் போகிறப்ப செகண்ட் எபிசோடில் வந்து வேற லெவலில் போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு அடல்ட் ரேட்டட் வெப் சீரிஸ் தான், இதை வந்து நம்ம ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. ஏன்னா இவங்க மேகசின் வந்து மறுபடியும் ஃபேமஸ் ஆக்க வந்து ஒரு அடல்ட்டான ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து ஃபேமஸ் ஆக்குவாங்க. அது எப்படி நடந்திருக்குன்னா வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு இவங்க 2 பேர் வந்து இருப்பாங்க, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல அஃபேர் இருக்கும். அவன் வந்து ஒரு 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ எடுப்பான், நியூடா வந்து ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். அந்த பொண்ணு என்ன படம் வந்து கண்டிப்பாக சும்மா தான் அவன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். ஸோ அவன் பார்த்தா இந்த ஒரு மேகசினில் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணுவான். ஸோ இந்த மேகசினில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவாங்க, அந்த மேடத்திட்ட போய் இவன் எடுத்த ஃபோட்டோலாம் வந்து அவங்க வந்து பார்த்துருவாங்க. ஏன் இதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது, நம்ம மேகசின் வந்து மறுபடியும் நல்லா கொண்டு வரக்கூடாது, இந்த ஃபோட்டோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம், அந்த பொண்ணுகிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இவன் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணோம், உன்னை வந்து நல்லதா ஒரு 2 ஃபோட்டோ எடுத்திருக்கேன், தப்பா ஒரு 10 ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அந்த 10 ஃபோட்டோ நான் தான் வச்சுக்க போறேன், அந்த 2 ஃபோட்டோ மட்டும் எங்களோட மேகசின்ல வந்து ஃப்ரண்ட் கவர்ல வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன், இந்த அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவான். அந்த பொண்ணு மறுபடியும் கேட்பா, கண்டிப்பா நீ வந்து தப்பான ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன், நல்ல ஃபோட்டோ தான் போஸ்ட் பண்ண போறேன்னு ஆமான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு போயிடுவான். பார்த்தா அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத அந்த அக்ரிமெண்ட்ல எழுதிருக்கும், சைன் போட்டுருவாங்க. அடுத்த நாளே அது வந்து மேகசின்ல வந்து இதாகவும் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும், எல்லாமே வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் கரெக்டாக எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவங்க ஏற்கனவே வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஜெயிலில் சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஜெயில் செட்டப்பே சூப்பராக இருக்கும். சாட்டர்டே வந்து யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க, மேபி அந்த கோர்ட்டு போலீஸ்லாம் வந்து பெருசாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, கோர்ட்ல வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஆர்டர் வந்து பெருசாக வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாட்டர்டே இந்த மேகசினை ரிலீஸ் பண்ணாதான் போலீஸ் பிரச்சனை வராது. ஏன்னா எல்லாமே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு, இவங்க வந்து அடல்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய பான் ரிலேட்டடாக வந்து நிறைய போட்டோஸ் வந்து போடுறாங்க, மேகசின் போடுறாங்க, எல்லா கையிலையும் போகுது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கம்பெனி மேலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, கரெக்டாக சாட்டர்டே பிளான் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. எந்த ஒரு ஆர்டரும் வந்து எப்படி இருந்தாலும் சண்டே மண்டே ஆகும், அதுக்குள்ள நம்ம வந்து எல்லாத்தையும் வித்துடலாம்னு சொல்லிட்டு பிளானை மாற்றி கரெக்டாக இந்த அடல்ட் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. பெரிய அளவில் எல்லாமே வாங்குறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நேம் கிடைக்குது. கோர்ட்டாலையுமே வந்து எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஏகப்பட்ட மேகசின் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வித்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளாக பண்றாங்க, யாரெல்லாம் வச்சு அடுத்தடுத்த இது அவங்க வந்து முன்னேற்றுறாங்க, ஆஃபீஸில் உள்ள அந்த ஒரு பெரிய லாஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து பூர்த்தி பண்றாங்க, அவங்களோட எதிரிகள்லாம் எப்படி அழிச்சாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டே வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து எதிரியா வராரு, அவங்களுக்கு மேலே இவங்க எப்படி போய் அந்த கம்பெனியை நடத்தி எப்படி சக்சஸ் ஆனாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு இது இருக்கு. உண்மையிலே 1960-70 காலகட்டங்கள் உள்ளது அப்படியே கண்முன்னே வந்து நிறுத்துறாங்க. அந்த மொபைல் அந்த லேண்ட்லைனே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க எடுக்கிற டிசிஷன் ஆகட்டும், இவங்க வந்து அந்த ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு ஃபாதரியார்கிட்ட போய் நான் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அவர் பார்த்தா இவங்களோட கிளாஸ்மேட்டாக இருப்பார், அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பப்போ போகிறப்பலாம் அவர் சொல்லுவார், நீ என்ன இங்கேயே வந்து வேலைக்காரியாகவே சேரலான் இருக்கியா, இல்லை நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பாவ மன்னிப்பு கொடுங்க. அவர் பார்த்தா வந்து இவங்களோட கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து லேடிஸ் விஷயத்தில் வந்து அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது, அவங்களோட டைரி ரிலீஸ் பண்ணுறது, அவங்களோட செக்ஷுவலாக ரிலேட்டடான அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து அந்த பாய்ஸை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து பண்ணி மேகசினை வந்து ஸோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த 3வது எபிசோடு முடியும் போதெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்டோட பப்ளிகேஷன் நேம் எடுத்துட்டு இவங்களோட நேம் வரப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மேகசின் நடத்துகிற ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் நடத்திட்டு இருக்காரு, நிறைய
பிரச்சனைனால வந்து அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எப்படி மேனேஜ் பண்ணி அந்த மேகசினை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு முழுக்க சீரிஸ். நான் ஒரு 3 சீரிஸ் வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நிறைய அடல்ட் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. அந்த ஃபோட்டோ செக்ஷனாக இருக்கட்டும், ஃபோட்டோ போடுறதா இருக்கட்டும், இவங்க பண்ணுற ஐடியாவாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்தையுமே பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து அந்த மேகசின் அந்த ஃபோட்டோ செக்ஷன் சார்ந்து வரதுனால நிறைய அடல்ட் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து ஃபேமிலியோட நீங்கள் அதை பார்க்கவே முடியாது. பட் ஆனால் அந்த ஒரு சீரியஸாக அந்த அழகாக அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும். இவங்க எடுக்கிற டிசிஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க அந்த லீடாக வர்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு சரி நான் டேக் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு அவங்கலாம் சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை இருக்கும், உங்கள் ஹஸ்பண்டாக வந்தால் சூப்பர் ஐடியா கொடுப்பாரு, உங்களுக்கு இந்த மேகசினை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப ஸ்பீட் லேர்னர், நான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே நான் லேர்ன் பண்ணிப்பேன், ஸோ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லேர்ன் பண்ணுறது, அங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. பட் ஆனால் இவங்களுக்கு பின்னாடியே சதி வேலையெல்லாம் நிறையவே நடக்கும். அதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி அந்த மேகசினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க அப்படின்றதா இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அந்த லேடி ஆக்ட் பண்ணவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்குது. பட் நிறையா அந்த கே கண்டென்ட்டு, அந்த பான் கண்டென்ட்டு, அந்த ஃபோட்டோ செக்ஷன், அந்த கிளாமர் ஃபோட்டோ செக்ஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா உண்மையிலே வந்து சீரிஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 எபிசோட் இருக்குது. ஒரு 3 எபிசோட் வந்து போரே அடிக்காமல் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸாக தான் வந்து வந்திருக்கு. ஸோ வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நன்றி.